இந்த ஃபேமிலி லைஃப், அதாவது ஒரு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து பொதுவா எல்லாரும் வந்து சொல்றது இந்த பெண்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கு என்ற மாதிரி தான் நிறைய வரும். ரிப்போர்ட் பண்ணப்படுறதும் அப்படித்தான். போயிட்டு டக்காண்டு பொம்பளை பிள்ளைகள் வந்து அவங்களோட பிரச்சனை தான், என்னோட பிரச்சனை, எனக்கு அநியாயம் நடக்குது, எனக்கு சித்திரவதை நடக்குது, எனக்கு இப்படி நடக்குது. எல்லா சமூகங்கள்லயும் இதை நாங்க காணக்கூடியதா இருக்குது. எங்கேயாவது போனாலும் கண்ணீர் வந்துடும், அழுந்து அனுதாபம் எல்லாமே பெண்கள் பக்கம் தான் இருக்குது. இன்னொரு சைடு இருக்கிறத நாங்க எப்பயுமே என்ன செய்யறோம், மறந்தே போறோம். அதுல வந்து இன்னொரு சைடு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட ஆண் மகன், அதாவது ஒரு ஃபேமிலி லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்தா நாங்க தவறுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ரெண்டு சைடையும் நாங்க விசாரிக்கிறது சரியான குறைபாடு ஒன்று நாங்க விடுறோம். ரைட், ஒரு ஆள் எங்ககிட்ட வந்து சொன்னா அந்த விஷயத்த மட்டும் கேட்டுக்கொள்றோம், அவங்களோட உண்மையா இருக்கும் மண்மையா இருக்கும் என்று சொல்லி நம்புறோம். அடுத்த சைட வந்து நாங்க விசாரிக்கிறதுக்கு பெரும்பாலான ஆட்கள் தவறுறோம் என்றது வந்து ஒரு கசப்பான ஒரு உண்மை. ரைட், அதுல உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பொம்பளை புள்ள 4 சகோதரர்கள் சகோதரிகள் உம்மா வாப்பா எல்லாரும் இருக்கக்கோல ஒரு கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளையில பிரச்சனை வந்த போறோம். அந்த வந்து வீட்டுல அத சொல்ற நேரம் அந்த பிரச்சனை இந்த புள்ள பாதிக்கப்படுவது என்ற ரீதியில எதிரான பேச்சுக்கள், ஏச்சுக்கள், திட்டுக்கள், சித்திரவதைகள் எல்லாம் அந்த ஆண்மகன் அனுபவிக்கிறான் என்றது வந்து நாங்க உணர்றோம் இல்ல. உதாரணமா பாருங்க, ஒரு குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருவதுன்றதே நாங்க பாக்குறது இல்ல. இப்போ ஒரு கல்யாணம் முடிச்ச ஜோடின்னு சொன்னா, ஒரு ஆண் எந்த நேரமும் கோவப்பட்டா அவன் பைத்தியக்காரன், அவன் மருந்தெடுக்க வேணும், அது இல்ல இங்க பிரச்சனை. ஒரு பொம்பளை புள்ள ஃபேமிலி உள்ளுக்கு ஒரே பிரச்சனை வரேன்டா கொஞ்சம் யோசிக்கணும், என்ன நடக்குது. நீங்க எந்த புள்ளைய கூப்பிட்டு விசாரிச்ச மாதிரி அந்த புள்ளையும் கூப்பிட்டு கொஞ்சம் என்ன செய்யணும், விசாரிக்கணும். ஆம்பளை புள்ளைய விசாரிச்சு பார்த்தா விளங்கும். எலும்புறது இல்ல, டைமுக்கு தொழுறது இல்ல, சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது இல்ல, உடுப்பு கழுவுற இல்ல, கிளீன் இல்ல, குடும்ப வாழ்க்கை இல்ல, டிவி போன் கூட்டம் குடும்பம் என்று இருக்கிறதே தவிர கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவருக்கு கொடுக்க வேண்டிய எதையுமே அந்த பொம்பளை புள்ள செய்யல என்று சொன்னா அன்னைக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் வாரது வந்து இயல்பு தான். ஆனா இங்க வந்து என்ன அந்த புள்ள சொல்லும், கொஞ்ச நேரம் சரி என்னைய படுக்க விடுறாரு இல்ல, எப்ப பாரு அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டான்னு என்னை டார்ச்சர் பண்றாரு, எனக்கு விரும்பின உடுப்போ எடுக்கவே இல்லாம இருக்குது, எனக்கு விரும்பினதை பார்க்கவே இல்லாம இருக்குது, எனக்கு நிம்மதியே இல்ல. இது மாதிரியான டார்ச்சரான வேர்ட்ஸை தான் இந்த புள்ள என்ன சொல்லுது, அது சார்ந்த சமூகத்துல வந்து ஒப்புவிக்குது. அடுத்த சைடுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நாங்க பாக்குறது சரியான குறைவு. இது உண்மை. பாப்பா கிட்ட சொன்னா, ஏண்ட புள்ள இப்படித்தான், அதோட உங்களுக்கு வாழ விருப்பம் என்ன வாழுங்க, இல்லாட்டி போங்க, சிம்பிளா வேலையை முடிக்கிறான். உங்களோட புள்ள இப்படித்தான் என்று சொன்னா, உங்களோட புள்ள சரியான ரீதியில கட்டுக்கோப்பா அதோட வேலையை அது கரெக்டா செஞ்சுச்சின்னு சொன்னா யாரும் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களே. அப்ப நீங்க வந்து புள்ளுக்கு அறிவுரை சொல்றதை விட்டுட்டு, ஏண்ட புள்ள இப்படித்தான், நீங்க விரும்பினா இருங்க இல்லாட்டி போங்க என்று சொன்னா அது எவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆன்சர். நிறைய நாங்க ஃபேஸ் பண்றோம், நிறைய வருது பிரச்சனை. மேடம், நீங்க அவங்க சொல்றத மட்டும்தான் கேக்குறீங்க, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்க. இப்ப நான் நிறைய டைம்ல நான் சொல்ற விஷயம் ஒரு பக்கத்தை பேசி எனக்கு ஒரு முடிவும் சொல்லல, அடுத்த சைடுல என்ன இருக்கேன்னு எனக்கு தெரியாது. உங்களோட சைட மட்டும் தானே நீங்க சொல்றீங்க, அடுத்த சைடு கொஞ்சம் நாங்க பாக்கணும். வார எல்லாருக்குமே நாங்க அடிக்கடி சொல்ற விஷயம், அடுத்த சைட விசாரிச்சா இவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டான பல விஷயங்கள் வந்து வெளியில வருது. ஆகவே சித்திரவதை, டார்ச்சர் பெண்கள் மட்டும் அனுபவிக்க இல்ல, நிறைய ஆண்களும் அனுபவிக்கிறாங்க. இது வந்து எல்லா சமூகத்திலையும் நடக்குது. ஒரு வேலை செஞ்சிட்டு திடீரென அந்த வேலை போயிட்டு என்று சொன்னா பெண் வீட்டிட கதை ஒன்றுக்குமே வக்கில்லாதவன், ஒன்றுக்குமே லாயக்கில்லாதவன்,
ஒரு வேலையை தக்க வச்சு கொள்றதுக்கு உனக்கு துப்பு இல்லையா? சம்பாரிச்சு போட வக்கு இல்ல, வக்கனையா உட்கார்ந்து சாப்பிட வந்தாச்சு. எவ்வளவு மனநோம். வருஷம் 365 நாளும் சம்பாரிச்சு கொடுத்து ஒரு மாசம் வேலை இல்ல என்று சொன்னா எவ்வளவு பேச்சு ஏச்சுக்கள் அந்த ஆண்மகன் கேட்கிறான் என்றதை நாங்க காது கொடுத்து இந்த சமூகத்துல கேட்கிறோம். அது மாதிரி கொஞ்சம், அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ற கூட ஹஸ்பண்டுக்கு என்னென்ன கடமை இருக்குதோ அதை அவர் ஒழுங்கா செய்யணும். அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் என்று சொல்லக்குள்ள அவங்களோட கடமையை அவங்க ஒழுங்கா செய்யணும். அது தவறுற பட்சத்துல அங்க பிரச்சனை உருவாகும். அந்த தவறுறது யாரால பார்க்கணும், நாங்க அதை திருத்தணும். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் பிள்ளை செஞ்சாலும் நீங்க பிள்ளை என்றது சொல்றதுக்கு தைரியம் வரணும். அதுதான் ஒழுங்கான ஃபேமிலி லைஃப். ஒரு வைஃப் பிள்ளை செஞ்சா நீங்க பிள்ளை என்று சொல்றதுக்கு தைரியம் வரணும். அது இல்லாம நீங்க எலும்பி என்னப்பா செய்றீங்க, கொஞ்சம் இந்த வீட கொஞ்சம் கிளீன் பண்ணுங்களே, ரைட், அது ஒரு பிரச்சனை. ஒன்றுமே சொல்லக்கூடாது. டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் என்ற மாதிரி அவங்க எந்த நாளும் இளவரசியா மட்டும்தான் இருக்கணுமே தவிர எந்த இதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஆக்களால நிறைய ஆம்பளை பிள்ளைகள் இப்ப காலகட்டத்தில் நிறைய ஆம்பளை பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. வெளிநாட்டுக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, உள்ளதெல்லாம் அனுப்புறாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்த போறோம் தொழில் இல்ல, இன்னொரு தொழில் தேட வர காட்டும். அந்த ஆம்பளை புள்ள படுற பாடு காது கொடுத்து கேட்கல. அந்த மாதிரியான இடத்துல விட்டுட்டு போ வெளியே போ அந்த ஒருமையில பேசக்கூடிய நிலைமைகளையும் நாங்க பாக்குறோம். ஆகவே பொம்பளை புள்ள என்றாலும் சரி, ஆம்பளை புள்ள என்றாலும் சரி, ஒரு பிரச்சனை உங்ககிட்ட சொன்னா அடுத்த சைட கட்டாயம் கேளுங்க. அடுத்த சைட கேட்காம நாங்க ஒரு பக்கத்துல எங்கட புள்ள தானே, அது பொய் சொல்லாது, அது பிரச்சனை அப்படி வளர்க்காது, நாங்க அப்படி வளர்க்கல என்று நீங்க நினைச்சீங்க என்று சொன்னா அங்க நீங்க ஒரு தவறு செய்றீங்க, பாவத்துக்கு ஆளாகிறீங்க. எங்களுக்கு எவ்வளவு படிப்பினைகள் இருக்குது. நபி அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க, ஒரு ஆள் ஒரு கண்ணுல குருடாக்கி அதை அடிபட்டு ரத்தம் கொட்டி கொண்டு வந்தாலும் அவரோட பக்கம் நாங்க இது பண்ணக்கூடாது. என்னன்னு கேட்டா அடுத்த ஆளுக்கு 2 கண்ணும் போயிட்டு இருக்க சான்ஸ் இருக்கு. அவரோட நியாயத்தை கேட்டுட்டு தான் நாங்க ஒரு முடிவுக்கு வரணும். நிறைய இடத்துல அது நடக்காததால வாழ்க்கை வீணா உடைஞ்சு போகுது நிறைய பேர்ட பாக்குறோம் நாங்க. ஆகவே பெற்றோரா இருந்தாலும் சரி, இந்த கவுன்சிலிங் செய்யறாக்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த ஃபேமிலியில பிரச்சனை வந்தா பேசி தீர்க்கிற பள்ளியாக்கள் யாரா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு 2 பக்கத்தையும் விசாரிங்க. விசாரிச்சு புத்தி சொல்லுங்க. பிரிச்சு விட சொல்லல. பிரிச்சு விடுறது பழக்கம் இல்ல. விவாகரத்து டிவோர்ஸ்ன்றது அரிசி குழுங்குற ஒரு விஷயம். எவ்வளவுக்கு நாங்க கான்சன்ட்ரேட் பண்ணி சேர்த்து வைக்கலுமோ நாங்க சேர்த்து வைக்கத்தான் நாங்க பார்க்கணும். ஆகவே இத கொஞ்சம் கடைபிடிச்சுக்கோங்க. என்ன கேட்டா நாட்டுல 1-2 ஆக்கள் ஒழுங்கா இருந்து சரி வராது. நிறைய பேர், அதாவது இந்த கவுன்சிலிங் செய்யற ஆக்கள், இந்த சமாதானப்படுத்த முயற்சிக்கிற ஆக்கள் 1-2 பேர் ஒழுங்கா செய்யறாங்க. அப்படி இருந்து சரி வராது. வீட்டில இருந்து அது ஆரம்பிக்கணும். 2 பக்கத்தையும் விசாரிக்கணும். 2 பக்கத்துல நியாயத்தையும் நாங்க கேட்கணும். பாதிக்கப்படுறது பொம்பளை புள்ள மட்டும் இல்ல என்றத நல்லா தெளிவா விளங்கணும். சில ஆம்பளை புள்ளைகள் சொல்ல வெக்கம், எனக்கு இப்படி ஏசினாங்க, என் மாமி எனக்கு இப்படி ஏசினா, என் பொண்டாட்டி தகாத வார்த்தையால் எனக்கு பேசினா என்று சொல்ல வெக்கம். புழுங்குங்கள் நெஞ்சில வச்சுட்டு. பிரச்சனை பெருசாவே ரோட்டுக்கு வந்த போறதான் இப்படி எல்லாம் நீங்க எனக்கு பேசுனீங்க தானே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு கவலைப்பட்டேன் என்றதை அந்த ஆம்பளை பிள்ளைகள் சொல்லுது. ஆகவே நியாயமா நடக்க நாங்க முயற்சி செய்வோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.